அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்னைக்கு திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் 31 குறிப்பாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். அவர் கடகராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 24, 2027 கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் சிம்ம ராசியில் அதிசாரமாக இருக்கார். திரும்ப அங்கிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். அதுலேயும் அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. குரு பகவானுடைய பார்வை விசேஷம். அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு பகவானுடைய பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை வச்சு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அவர் எப்பயுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பல நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த பலன்கள் இருக்கும். அவர் என்னெல்லாம் நன்மை செய்வார், என்னெல்லாம் அவரால் பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம விரிவாக 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து தான் இருக்குது. பட் அவருடைய பார்வையின் இடத்தில் பார்க்குற போது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். முதல்ல அவருடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு விழக்கூடிய காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக அண்டர் எஜுகேஷன். யாரெல்லாம் ரொம்ப கனவாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அல்லது லோன் கிடைக்கும். இதெல்லாமே குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. குறிப்பாக இந்த பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் இருக்குது, 31 வரைக்கும். மறுபடியும் பிப்ரவரியிலேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இந்த காலங்களில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது. லாபம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் லாபத்தையும் மகசூலையும் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு பகவானுடைய பார்வையின் பிரகாரம் பார்க்கிற போது சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். யாரெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்களோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரில அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ
நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேலையில் சராசரி என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். சராசரியாக ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவு, போனஸ்ஸு, ஹைக்கு இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டுமல்ல, வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லது. ஏன்னா ஒரு பக்கம் வேலையை கொடுத்துட்ருக்கக்கூடிய குரு பகவான் இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். 8 நாளே வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் ரெண்டுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் வேலையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் நிறையா ப்ராப்ளத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணுவார். வேலையில் யாருமே உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்பார்டினேட்டும் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சோலோவாக உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விடுறது, அடுத்து வேலை தேடுறேன்னு நினைக்கிறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா குரு மாறி மாறி பலன் செய்யக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கார். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு ஒரு வந்தால யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறதுனால உங்களுக்கான வெளிநாட்டு தொடர்பு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாமே யாரெல்லாமோ ரொம்ப நாளாக பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்கள் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன். இடையில் ஒரு 4 மாதம் முன்பின்னாக இருக்கும். பாக்கி காலங்கள் அத்தனையுமே உங்களுக்கான வேலை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபர் அமைவாங்க, அவங்கள மெயின்டைன் பண்ணுங்க, தக்க வச்சுங்க. இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஜாபை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. பயப்பட வேண்டாம். இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அப்பா உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவருக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையா இருக்குது. இந்த பயிற்சியில் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயுமே நிறைய போராட்டங்களையும் ஸ்ட்ரகிள்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராத விதமாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் நிறைய பிரச்சனைகளையும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுத்து தான் டிவோர்ஸ் வாங்க வேண்டிய காலகட்டங்களில் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்காக இருக்கிறவங்களுக்கு பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில் அடிக்கடி ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதிலே உங்களுடைய நீண்ட தூர பிரயாணத்தில் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப ரொம்ப கவனம். உடம்பில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. இது போத்தார் சைட், கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குமே பொருந்தும். ஸோ அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த காலங்களில் யூக வணிகங்கள் எல்லாத்துலேயுமே அடக்கி வாசிங்க.
அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ரொம்ப கவனம். விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அது இல்லாமல் அரசியல் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் எந்த தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.